ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்பிசிசியோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 166ல ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபர்தரா புல்லிஷ் வந்துச்சுன்னா, மேக்ஸிமம் இது வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே கரெக்ஷன் வந்துச்சுன்னா, எங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் இது எது வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 2021ல இருக்க ஹைக்கும், ஜூன் 2022ல இருக்கிற லோக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது, இதோட மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 164 வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. ஆனா இது வந்து 178 வரைக்குமே நல்ல ஒரு ரேலி குடுத்திருக்கு. இப்போ வந்து எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 166ல. இதுவே ஒரு லாங் வியூக்கு இதோட புல்லிஷ்னஸ் எவ்வளோ தூரம் வரை மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நவம்பர் 2017ல இருக்கிற ஹையுக்கும், மார்ச் 2020ல இருக்கிற லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது, இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் எது வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 227 வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கதா காமிக்குது. ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கும். அதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா, நான் அக்டோபர் 2023ல இருக்கிற லோக்கும், இப்போ ரீசெண்டா இருக்கிற ஹைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது, இதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 149ல இருக்கு. இதுவே வந்து 176 இதோட ஹையா இருக்கிறதுனால, 149 சப்போர்ட் பாயிண்டா காமிக்குது. ஒருவேளை இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 200 வரைக்கும் நல்லா ரைஸ் ஆனுச்சுன்னா, இதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து 150, 160 அந்த ரேஞ்சில இதோட சப்போர்ட் பாயிண்ட் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற ரீசென்ட் ஹைலேருந்து நான் ஃபிப்னாச்சி போட்டதுனால, இதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து 149 காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டா வந்து பார்த்தீங்கன்னா, 132ல இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 118ல சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பார்த்தது நம்ம ஷார்ட் டெர்ம்க்கான சப்போர்ட் பாயிண்ட்ஸ். லாங் டெர்ம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா, எங்க வந்து சப்போர்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்ச் 2020ல இருக்கிற லோக்கும், இப்போ ரீசெண்டா இருக்கிற ஹைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டா 138 கிட்ட காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு 2070ல. அந்த ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து 138யும் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட்டா எங்க கன்சிடர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 115 கிட்ட தான் வந்து சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் பாயிண்டா 95 கிட்ட தான் இருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேஜரான கரெக்ஷன் வந்துச்சுன்னா. எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு 50% கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இதை ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதனால இதோட நல்ல ஒரு மேஜரான கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டா இருக்கும் 95ங்கிறது. வீக்லி சார்ட்டோட ஆர்எஸ்ஐ எடுத்திருக்கேன். ஆர்எஸ்ஐ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 91.47 கிட்ட இருக்கு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் 60க்கு மேல இருந்துச்சுன்னா புல்லிஷ்ல தான் இருக்குன்னு சொல்லுவோம். இது இப்போ புல்லிஷ்ல தான் இருக்கு. ஆனா ஓவர் பாட்ல இருக்கு. எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, 85க்கு மேல ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னா ஓவர் பாட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லிங் ப்ரெஷருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 85க்கு மேல ஆர்எஸ்ஐ இருக்கும்போது, இப்போ வந்து 91.47ல இருக்கிறதுனால, ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஆர்எஸ்ஐயுமே ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு 70ல சப்போர்ட் எடுத்துக்கணும். இல்லை ஒரு 60லயாவது சப்போர்ட் எடுத்துக்கிச்சிங்கன்னா, மறுபடியும் ஒரு ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியும். இல்லை வந்து 60யை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 40க்கு கீழே போணுச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு. என்பிசிசியோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.9 கிட்ட இருக்கு. இதுவே வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 கிட்ட இருக்கு. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 15 டைம்ஸ் அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனில் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 38 கிட்ட தான் இருக்கு. ஆனால் வந்து ஸ்டாக் பி வந்து 78 கிட்ட இருக்கு. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 26% கிட்ட இருக்காங்க. ஆர்ஓஇ வந்து 19% கிட்ட இருக்காங்க. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து 1.63 ருபீஸ் வந்து ஒரு ஷேருக்கு இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 61% கிட்ட இருக்காங்க. எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 4.46% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் எஃப்ஐ வந்து 2.42% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 78 கிட்ட காமிக்குது. ரொம்பவே அதிகமாக காமிக்குது. 1க்கு கீழே இருந்தால் ஃபேரான ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து 78 கிட்ட காமிச்சிட்ருக்கு. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும். ஆனால் இது 1 கிட்ட தான் இருக்குது. இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 673 கிட்ட இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க சேல்ஸ் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 65% கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.33% கிட்ட கொடுக்குறாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் இதோட மீடியம் பி பார்த்தீங்கன்னா 35 கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ வந்து இது 80 வரைக்கும் இருக்கு.
ஸோ வந்து 2020ல இது 73 வரைக்கும் இதோட பே அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2070ல 65 68 வரைக்கும் இதோட பே அதிகமா இருந்திருக்கு. 5 இயர்ஸ்ல பார்ப்போம். 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதோட மீடியம் பே வந்து 28 தான். இப்போ வந்து இது 80 கிட்ட இருக்கு. 2070ல இது 73 வரைக்கும் இதோட ஹையஸ்ட் பே இருந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் பியை விடவே இப்போ ஸ்டாக் பி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 35 கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஸ்டாக் பி வந்து 78 கிட்ட இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.